ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சருமத்தில் கொலோஜனை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு எப்படி வயதான தோற்றத்தை மாற்றி இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு கொலோஜன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மனித தோலில் கொலோஜன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லலாம். தொய்வை தடுக்கிற உங்களோட சருமத்தை இளமையாக இருக்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு சத்து தான் இந்த கொலோஜன். கொலோஜன் நிறைந்த பழங்கள், உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுனால உடல் இந்த புரதத்தை இயற்கையாக உற்பத்தி செய்ய உதவுது. இருந்தாலும் அதோட உற்பத்தி இருக்குல்ல, அது வயசுக்கு ஏற்ற மாதிரி குறையுது. கொலோஜனை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக கொலோஜனை எப்படி அதிகரித்து என்றும் இளமையோடு இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தக்காளியை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக அது உங்களுக்கு கொலோஜனையும் விட்டமின் சி சத்தையும் தருது. உடலோட இயற்கையாக கொலோஜன் உற்பத்தியை செய்கிறதுக்கு கூட தூண்டுது. இந்த விட்டமின்கள் இருக்குல்ல, அது உங்களோட சருமத்தோட நெகிழ்ச்சித்தன்மையை மேம்படுத்தி சருமத்தை உறுதியாக்குது. தக்காளி இருக்குல்ல, அது கொலோஜன் நிறைந்த காய்கறி உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு தக்காளி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், வயதான தோற்றத்தை மாற்றி இளமையாக வச்சுக்கிறதுக்கு. சிட்ரஸ் பழங்கள் கொலோஜன் நிறைந்த சிறந்த பழங்கள் அப்படின்னா அதில் சிட்ரஸும் இருக்கும். எலுமிச்சை, ஆரஞ்சு, திராட்சை இதெல்லாம் சிட்ரஸ் பழங்களில் வரும். இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி சத்தும் நிறைய இருக்குது. இது கொலோஜனை முன்னாடியே உருவாக்குது. அதே நேரத்தில் கொலோஜனை உற்பத்தி செய்ய அமினோ அமிலங்களை உடல் இணைக்கக்கூட இந்த சிட்ரஸ் பழங்கள் உதவியாக இருக்கும். இந்த கொலோஜன் பழங்களை உங்களோட உணவில் சேர்த்துக்கொள்றதுக்கு ஒரு சிறந்த வழி என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்மூத்திகள், பழச்சாறுகள், சாலட்டுகளில் சேர்க்கறது தான். உடலில் இயற்கையான கொலோஜன் உற்பத்தியை சிட்ரஸ் பழங்கள் ஆதரிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பூண்டு கொலோஜன் நிறைந்த உணவுகளோட பட்டியலில் பூண்டு முக்கிய இடத்த பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் புரதம் இல்லை. பூண்டு இருக்குல்ல, அது கொலோஜனை எப்படி அதிகரிக்குது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். இந்த மூலப்பொருள் இருக்குல்ல, அது கொலோஜன் உற்பத்தியை எளிதாக்குது. கொலோஜன் உற்பத்தி செய்யக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்றாவும் இருக்குது. இந்த பூண்டில் கந்தகம் இருக்குது. இது உற்பத்தியோட பங்கு வகிக்கிறதன் மூலமாக கொலோஜன் முறிவை தடுக்குது. பூண்டில் லிப்பிட் அமிலம், டாரைன் இதெல்லாம் இருக்குது. இது உடலில் கொலோஜன் இலைகளை மீட்டு உருவாக்க உதவுது. சருமத்தில் கொலோஜனை அதிகரிக்கிறதுக்கும் பூண்டு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிறதுனால வயதான தோற்றம் வராமல் தடுக்கிறதுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கீரைகள், இலைக்கீரைகள் ஒரு சிறந்த கொலோஜன் நிறைந்த காய்கறி உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் தவிர கொலோஜனோட முன்னோடியை ஆதரிக்குது. சைவ உணவு சாப்பிட்றவங்க கருத்தில் கொள்ள வேண்டிய சில கொலோஜன் நிறைந்த உணவுகள் அப்படின்னா முட்டைக்கோஸ், கீரை இதெல்லாம் சொல்லலாம். சருமத்துக்கான இந்த கொலோஜன் நிறைந்த உணவுகள் இருக்குல்ல, இது உடம்புக்கு விட்டமின் சியையும் கொடுக்குது. ஆரோக்கியமான உணவுக்கு இன்றியமையாததாக கூட இந்த இலைக்கீரைகள் இருக்கு. நீங்கள் கீரைகளை வார ஒரு முறை சாப்பிட்டுட்டு வர்றப்ப வயதான தோற்றம் முன்கூட்டியே வருவதை தடுத்துக்கலாம். உடம்புக்கு தேவையான கொலோஜனை கொடுத்து வயதான தோற்றத்தை மாற்றி இளமையாக வச்சிருக்கிறதுல பெர்ரி பழங்கள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெர்ரியில் கொலோஜன் மட்டும் இல்லாமல் விட்டமின் சியும் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு தேவையான கொலோஜனை கொடுக்குது. உடம்புல விட்டமின் சி இயற்கையாகவே இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் பெர்ரி பழங்களை உணவில் சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு அந்த விட்டமின் சி சத்தும் கிடைக்கும். கொலோஜன் நிறைந்த உணவுகளை நீங்கள் தேடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ரி பழங்கள், அதாவது ராஸ்பெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளை வச்சு எப்படி இயற்கையாகவே நம்ம உடம்புல கொலோஜன் உற்பத்தியை அதிகரித்து வயதான தோற்றத்தை மாற்றி இளமையாக வச்சிருக்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம். இனி இந்த உணவுகளை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு இளமையாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் வளமோடு வாழுவீங்க அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.